ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த 37வது நாளின் உபவாச நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் தேவன் நமக்கு கொடுத்த திறவுகோலின் வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நல்ல கவனிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நம்புகிறதுல பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு. நான் அதை ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறேன். நம்ம நம்பலாம், எல்லாரும் மாதிரி இல்லை. ஆனால் உறுதியாய் நம்பிக்கை கொண்ட மனதை உடைய ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை உடைய மனுஷனாய் மனுஷியாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை இழந்து நாம் தவிக்கிறோம். பல சூழ்நிலைகளில் பணம் இல்லைன்னா நமக்கு மனசு விட்டுறோம், பொருள் இல்லைன்னா மனசு விட்டுறோம், ஏதாவது ஒரு சம்பவிச்சிருந்ததுன்னா நம்ம மனசு விட்டுறோம். எப்படியாகிலும் நம்முடைய சமாதானத்தை பிசாசானவன் நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்காகவே அவன் முயற்சித்து கொண்டிருக்கிறான். நம்ம நிம்மதியாக இருக்கிறது அவனுக்கு பிடிப்பதில்லை, நம்ம சந்தோஷமாக இருப்பது அவன் விரும்புகிறதில்லை. கலகத்தை உண்டு பண்ணவும், கஷ்டத்தை உண்டு பண்ணவும், நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டோம்னா அவன் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஒரு காரியத்தை உள்ள நுழைச்சி மனதை கலக்கி நம்முடைய இருதயத்தை கஷ்டப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவன் குறுக வச்சிருவான். அப்படிப்பட்டதான சத்துரு அவன் முயற்சிக்கிற போது இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், யாரெல்லாம் உறுதியாய் நம்பிக்கை கொண்ட மனதை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவர்களை காத்து கொள்ளுவீர். அருமையானவர்களே, ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, த பர்ஃபெக்ட் பீஸ். நல்ல கவனிங்க. ஒரு சரியான சமாதானத்துக்குள், அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரியான பக்திக்குரிய தேவ பக்திக்குரிய ஒரு சமாதானத்துக்குள் கர்த்தர் நம்மை காத்து கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பல காரியங்களின் மூலமாய், பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நிம்மதியவே இழந்து தவிக்கலாம். ஐயா, என்னுடைய நிலைமை சரியில்லை, என் குடும்பத்தின் சூழ்நிலை சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு பொருளாதார நெருக்கடி, எனக்கு கடன் பிரச்சனை, பலவிதமான மன உளைச்சல் நான் இருக்கிறேன், எனக்கு எப்படி இதை ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியல, எப்படி இதை சமாளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை, எப்படி இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, நான் கலங்கி நிற்கிறேன், நான் என்ன செய்வதென்று தெரியாது, அவன் கசந்த வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ளே நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாம் செய்ய வேண்டிய 2 மிக முக்கியமான காரியம், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய். எனக்கு அன்பானவர்களே, வெறும் வார்த்தையினால நான் உறுதியா இருக்கிறேன்னு சொல்றது அல்ல, உறுதியாய் பற்றி கொண்ட மனம் உடையவர்களாக, மனம் உள்ளவர்களாக, அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை அவர் மேல
மேல வச்சிருக்கிற மனதை உடையவர்களாக, யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆபகுக்கு சொன்னது போல அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், விளைச்சல் இல்லாம பஞ்சமும் வறுமையும் தாண்டவம் ஆடினாலும் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொன்னது போல, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தையின்படி, ஆமென், எந்த நிலைமை எனக்கு வந்தாலும், ஆமென், எந்த சூழ்நிலை எனக்கு நேரிட்டாலும், ஆமென், ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போகணுன்ற ஒரு நிலைமை எனக்கு வந்தாலும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறவே மாறாது. அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை மாறவே மாறாது. அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று, ஆமென், சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலே அவரை நம்பி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள், அவரை நம்பி இருக்கிறபடியால், அவரை நம்பி இருக்கிறபடியால், ஆமென், தேவன் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்ய போகிறார். சமாதானத்தை நீங்கள் காத்து கொள்ள போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் சமாதானத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு அவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்ன அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை, இழந்த நிம்மதியை, இழந்த ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் இந்த அற்புதத்தை அவர் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம், எல்லாத்தையும் இழந்தது போல தோன்றலாம், எல்லாத்தையும் பறி கொடுத்தது போல தோன்றலாம், எல்லாம் உங்களை விட்டு காணாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நீ என்னை நம்பி இருக்கிறபடியால், நீ என்னை நம்பி இருக்கிற மனதை கொண்டிருக்கிறபடியால், உன்னுடைய குடும்பம் என்னை நம்பி இருக்கிறபடியால் உன்னை எழுந்து நடக்க பண்ணுவேன். என்னை நம்பி இருக்கிறபடியால் உன்னுடைய பொருளாதார குறைவுகளை நான் மாற்றுவேன். நீ என்னை நம்பி இருக்கிறபடியால் உன்னை நிமிர பண்ணுவேன். என்னை நம்பி இருக்கிறபடியால் உன்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் திரும்ப தருவேன். நீ என்னை நம்பி இருக்கிறபடியினால் எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன்னை நிமிர பண்ணி, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணி, உன்னை எல்லாருக்கும் முன்பதாக உன்னை சாமே அமர பண்ண நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவரை ஆமென் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், ஆமென், அவரையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் ஆண்டவரை காத்து கொள்ளுவீர். அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த அற்புதத்தை அதிசயத்தை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த 37வது உபவாச நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க, நீங்க மன நிம்மதியா இருக்க போறீங்க. எந்த இடத்துல நீங்க அழுது புலம்புனீங்களோ, எதை நினைத்து அழுது புலம்புனீங்களோ, அதை குறித்து மீண்டும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்த களிப்பை கர்த்தர் இந்த காலை வெளியில உங்களுக்கு தர வாஞ்சிக்கிறார். சோர்ந்து போக வேணாம், உடைந்து போக வேணாம், தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் எனக்கு அற்புதம் செய்வீர். நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் என்னை விடுதலை ஆக்குவீர். நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் என்னை ஆசீர்வதிப்பீர். நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் என்னுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றுவீர். நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் என்னை நேர்வழியாக கர்த்தர் நடத்துவீர். நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் எங்களுக்கு தேவையான சுகத்தை நீர் கட்டளையிடுவீர். நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே என்று வைராக்கியமாய் சொல்லுங்கள். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு சேதமும் வரவே வராது.
கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பாஸ்டர் அவர்கள் ஜெபம் செய்து நிறைவு செய்வார்கள். நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, இந்த 37வது உபவாச நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து கத்தாவே ஒரு மனமாய் உம்முடைய பாத்தில் அமர எங்களுக்கு நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கத்தாவே ஆயுஸ் நாளில் ஒரு நாளை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நாங்கள் கூட